ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிங்கப்பெண்களின் சமையல். இன்றைக்கி இந்த வீடியோவில் பருப்பு பொடி எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். பருப்பு பொடினாலே எல்லோரும் துவரம் பருப்பு வச்சு தான் செஞ்சுருப்பீங்க. நான் பொட்டுக்கல்லையில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்தேங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா பொட்டுக்கல்லை, மிளகு, வரமிளகாய், சீரகம், பூண்டு. ஒரு ட்ரையான கடாயில் ஆயில் ஊற்றாமல் பொட்டுக்கல்லையை போட்டு நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கிறோம். பொட்டுக்கல்லை நல்லா நிறம் மாறணுங்கிறது அவசியம் கிடையாதுங்க. பொட்டுக்கல்லை ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் மத்தியான டைமில் கொஞ்சம் நெய் ஊற்றி பிசைஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. வறுத்த பொட்டுக்கல்லையை ஒரு பிளேட்டில் நல்லா ஆற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் ஆயில் ஊற்றி மிளகை கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கிங்க. காரத்துக்கு நம்ம மிளகும் யூஸ் பண்ணுறோம், வரமிளகாயும் யூஸ் பண்ணுறோம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகு டேஸ்ட் பிடிச்சவங்க கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணிக்கோங்க, வரமிளகா டேஸ்ட் பிடிச்சவங்க கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வரமிளகாயையும் நல்லா வறுத்து எடுத்துக்கிறோங்க. அப்புறம் பூண்டையும் நல்லா வணக்கிக்கிறோம். அது நல்லா பொன்னிறமாக மாறுற வரைக்கும் வணக்கிக்கிறோம். இல்லாட்டி பூண்டு பச்சை வாசனை அடிக்குங்க. பூண்டு நல்லா பொன்னிறமாக வறுத்ததும் சீரகத்தை ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா சீரகத்தையும் நல்லா வறுத்துக்கிறோம். சீரகம் கொஞ்சம் வெடித்து வருங்க. அதுதான் கரெக்டான ஸ்டேஜுங்க. அப்புறம் அதையும் ஒரு பிளேட்டில் நல்லா ஆற வச்சுக்கிறோம். ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜார் நல்லா ட்ரையாக இருக்கும் போது எல்லாத்தையும் போட்டுட்டு சால்ட் போட்டுட்டு நல்லா அரைச்சிக்கணுங்க. நல்லா மத்தியான டைமில் நல்லா சுடு சாப்பாட்டில் நல்லா ஒரு நெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்களாம் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டே டியூன்ட் அட் சிங்கப்பெண்களின் சமையல்.